ரோஜாஸ் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா புலாவ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். புதினா ஒரு கட்டை நான் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கால்வாசி கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காய் 4 ஸ்பூன் தேங்காய் திருவினது. நீங்கள் தேங்காய் மூடி திருவையில் அரை திருவிக்கோங்க. திருவிட்டு 4 ஸ்பூன் அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 6 பல் பூண்டு, அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அடுத்து 300 கிராம் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பாஸ்மதி ரைஸ். ஸோ 300 கிராம் எடுத்துக்கோங்க பாஸ்மதி ரைஸில். அடுத்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பட்டை 3 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், 3 கிராம். அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றின பிறகு இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் அதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ஊற வைக்கணும். ஸோ நம்ம 10 மினிட்ஸ் இப்போ ஊற வைக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். புதினா, அடுத்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேங்காய் துருவினது 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிடலாம். கூட பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம், இஞ்சியையும் சேர்த்துடலாம், பூண்டு பல்லையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதெல்லாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிப்போம். நம்ம அரைச்சி வச்சுருந்ததை நல்லா வதக்கிப்போம். ஏன்னா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். பச்சை வாசனை இருக்கும். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இப்போது அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசியை உடச்சிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி ஊற்றின பிறகு லெமனை ஊற்றிடுங்க. புழிஞ்சு வச்சுருந்த லெமனை தண்ணி நல்லா வற்றின பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை சிம்மில் வச்சுருங்க. இப்போது சிம்பிளாக ஈஸியாக புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான டிஷ் தான். பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஸ்கூலுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் ஈஸியாக வைக்கக்கூடிய ஒரு டிஷ் தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது தயிர் வெங்காயத்தை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்தாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை நாங்கள் செய்யணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.